விஜய் செய்த நம்பிக்கை துரோகம். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். பழிவாங்க துடிக்கும் அந்த 25 பேர். கூட்டணியை உடைக்க போடப்பட்ட பகீர் திட்டம். சட்டசபையில் நடக்கப்போகும் அதிரடி சம்பவம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்கள் இல்லாததால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தூது விட்டதோடு அதிமுகவிலிருந்தும் 25 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி தன் பக்கம் இழுத்தார். அதோடு தான் முதலமைச்சர் ஆனதும் மு.க. ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன் போன்ற தலைவர்களை சந்தித்தது போன்ற எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துவிட்டு அதிமுகவின் எஸ்.பி. வேலுமணி, சி.பி. சண்முகம் அணியினரை நேரில் சென்று சந்தித்தார் விஜய். அந்த அளவுக்கு தான் எப்படியேனும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு நேரில் தேடிச் சென்று சந்தித்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக மட்டுமின்றி அதிமுக கூட்டணிக்கு எதிராகவும் இவர் பிரச்சாரம் செய்தார். ஆனால் பின்னர் தான் ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தன் பக்கம் இழுத்த விஜய் அதிமுகவை 2 துண்டுகளாக உடைத்து விட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விசிக, இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகளை ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வைத்துவிட்ட விஜய்க்கு இனிமேல் ஆட்சி கவிழ்ந்தது என்பதால் தற்போது துணிச்சல் அதிகரித்துவிட்டது. இந்த கட்சிகள் இனிமேல் வெளியேற மாட்டார்கள். அதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற மாட்டார்கள் என்பதனால் தனது ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற நிலை வந்ததும் 25 அதிமுக எம்எல்ஏக்களை கழட்டி விட்டுள்ளார். அதற்கு முன்பு வரை அதிமுகவில் உள்ள 5 பேருக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்த விஜய் தான் எதிர்பார்த்தபடி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தனது கூட்டணிக்கு வந்துவிட்டதால் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தர வாய்ப்பில்லை என்று சொல்லி அவர்களை டீலில் விட்டுள்ளார். அதற்கு முன்பு வரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் 600 கோடி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தருகிறோம் என்று குதிரை பேரம் போட்டிருந்த விஜய் இப்படி தனக்கான ஆதரவு உறுதியானதும் 1 பைசா கூட தர முடியாது என்று எஸ்.பி. வேலுமணி, சி.பி. சண்முகம் அணியினரை கை கழுவி விட்டாராம். இதனால் தற்போது அவர்கள் உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். விஜயை நம்பி கட்சியை உடைத்து எடப்பாடிக்கும் எதிராகிவிட்டோம். நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுகிறது என்றதும் சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் தேடி வந்து ஆதரவு கேட்டார் விஜய். ஆனால் இப்போது தனக்கு தேவையான ஆதரவு உறுதியாகிவிட்டதும் நம்மை பற்றி எந்த கவலையும் படாமல் கழட்டி விட்டுவிட்டார் என்று விஜயை திட்டி தீர்த்து வருகிறார்கள். அதனால் தற்போது ஆதரவு கொடுத்திருக்கும் கட்சிகள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஏதாவது பிரச்சனை வெடித்து தாவேகா கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்கள். அப்போது இதே விஜய் ஆட்சியை காப்பாற்ற செங்கோட்டையன் மூலம் நமக்கு தூது விடுவார். அப்போது ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி சட்டசபையில் வாக்களிக்காமல் பழி வாங்கிவிட வேண்டும். நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்த விஜய்க்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அதிமுகவின் 25 எம்எல்ஏக்களுக்கும் சரியான நேரம் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் அலை பெரிய அளவில் இருந்ததினால் தான் அவர் வெற்றி பெற்றார். இதுவே அரசியலில் அப்படியே நீடிக்கப் போவதில்லை. அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் என்பதனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் சுமூகமாக செல்ல திட்டமிட்டுள்ள அதிமுகவின் அந்த 25 எம்எல்ஏக்களும் திமுகவை போலவே விஜயின் ஆட்சியை மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்து மக்கள் மத்தியில் அக்கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று தற்போது அவர்களும் சோசியல் மீடியா பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள். அந்த வகையில் நேற்றுதான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இனிமேல் திமுகவினர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க வேண்டும், தாவேகாவின் முகமுடியை கிழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதேபோன்று இப்போது அதிமுகவின் 25 எம்எல்ஏக்களும் தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்ட விஜயை விடவே கூடாது, நேரம் பார்த்து காத்திருந்து அடிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு தங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கள் தேவையில்லை என்றதும் அவர்களை கழட்டிவிட்ட தாவேகா தற்போது அதிமுகவினருடன் ஒட்டுமொத்த உறவையும் முறித்துக் கொண்டுள்ளார்கள். அதனால் விஜயின் இந்த ஆட்சியை தொடரவிடக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் நபர்களை எப்படியேனும் வெளியில் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட வேண்டும் என்று தற்போது திமுகவை விட அதிமுகவிலிருந்து வெளியேறிய 25 அதிருப்தி எம்எல்ஏக்களும் அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அடுத்த செய்தி. பெண்களை அநாகரிகமாக பேசுவதா? ராசா மீது மதுரை போலீசில் புகார். திமுகவினரை பொறுத்தவரை இத்தனை காலம் இந்துக்களை அவமரியாதையாக பேசி வந்தார்கள். ஆனால் இப்போது சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஓட்டு போட்டு விட்டதால் பெண்களை அநாகரிகமாக பேச தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக இந்துக்களை அவமதிக்கும் அதே ராசா தான் இப்போது தமிழ்நாட்டு பெண்களை நாகரிகமாக பேசியுள்ளார். அதோடு ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுவிட்ட நிலையில் தற்போது விசிக, இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருந்த நிலையில் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுவிட்டார்கள். இதை திமுகவினால் ஜீரணிக்கவே முடியவில்லை. காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்ததனால் தான் மற்ற கட்சிகளும் தங்களது சொல்லை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்று மிகப்பெரிய அளவில் திமுகவினர் விமர்சனங்களை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்
நிலையில்தான் திமுகவின் RS பாரதி, ராசா என பலரும் காங்கிரஸ் விசிக குறித்து அவதூறு பேசிக் கொண்டு வருவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அதோடு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட வாரியாக ராசா மீது புகார் அளிக்குமாறு உத்தரவு போட்டுள்ளார்கள். அதன் முதல் கட்டமாக மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தாவேகா வழக்கறிஞர் கந்தசாமி நேற்று ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ராசா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தாவேகாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறது. இணையதள குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற அடுத்தடுத்த பல மாவட்டங்களிலும் ராசா மீது தமிழக வெற்றிக் கழகத்தினர் புகார் அளிக்க உள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது மு.க. ஸ்டாலின் பேசும்போது, கடந்த தேர்தலில் திமுக தலைமையில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி திமுகவை வைத்தே வெற்றி பெற்று வந்தது. இப்படிதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மூலம் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. அதோடு தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா MP சீட்டையும் காங்கிரஸ் கட்சி வாங்கிக் கொண்டது. இதனையும் அவர்களுக்கு திமுக மூலம் கிடைத்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அடுத்தவர் உழைப்பில் வாழக்கூடியவர்கள். துரோகம் செய்வது அவர்களுக்கு புதிதல்ல. இப்போது திமுகவிற்கு இவர்கள் செய்திருக்கும் இதே துரோகத்தை தற்போது பதவி கொடுத்த புதிய கூட்டாளிக்கும் கண்டிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி செய்யும். இவர்களை பொறுத்தவரை தாங்கள் பயணிக்கும் படகிலேயே ஓட்டை போடும் அறிவாளிகள் தான் என்று ராகுல் காந்தியை மிக கடுமையான முறையில் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அதோடு தாவேகா ஆட்சியில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அது அவர்கள் சொந்த செல்வாக்கில் அல்ல, திமுகவின் செல்வாக்கில் தான் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால் சொந்த உழைப்பால் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. நம்பியவர்களுக்கு துரோகம் இழைக்கும் அறம் இல்லாத இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் மு.க. ஸ்டாலின் கடும் கோபத்துடன் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி முதலாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் தான் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள். இதற்கு மூல காரணமே காங்கிரஸ் தான் என்பதனால்தான் தற்போது திமுக புள்ளிகள் அனைவருமே காங்கிரஸை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இதற்கு காங்கிரஸ் கட்சியினரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதோடு தற்போது விசிக, இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் தாவேகா கூட்டணியில் இணைந்தவர்களையும் சேர்த்து திமுகவினர் கடுமையான முறையில் விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். இதன் மூலம் அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் இந்த கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது.